உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்னை மாம் அனுப்புறாங்களா? இல்ல, நானே தான் வந்தேன். ஏன் வந்த? சண்டை போடுறதுக்காகவா? அது சரி, எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட? மத்தத தப்பாவே புரிஞ்சுக்கிற. ஆனா எப்ப நீ என்ன மீட் பண்ண வந்தாலும் 3 விஷயத்தை தான் பேசுற. ஒண்ணு என்ன குத்தி பேசுற, இல்ல நான் சண்டை போடுற, இல்ல நான் ஆர்கியூ. நான் அப்படி பண்ணல ரிஷி, நீ தான் என்ன அப்படி பண்ண வைக்கிற. உன்னோட நடவடிக்கை தான் என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ண வைக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீ தான் தப்பு பண்ற. நீ என்ன தப்பு பண்ண நான் எடுத்து சொல்லும் போது நீ உன்னை காப்பாத்திக்க பாக்குற. அப்புறம் உன்னை காப்பாத்திக்க காரணங்கள் சொல்ற. நான் மூட் ஆஃப் ஆயிடுறேன். நானும் உடனே சண்டை. இது என்னது? ஒண்ணும் இல்ல. லக்ஷ்மி அழுதானே ஆச்சு. லக்ஷ்மியால தான் ஆச்சு. இப்ப நான் உன் மேல இறக்கப்படுவேன்னு மட்டும் நீ எதிர்பார்க்காத. நான் உன்கிட்ட சொன்னா இறக்கப்படுன்னு சொன்னா எனக்கு கை வலிக்குது. கை வலிக்குதுங்கிறது நான் உன்கிட்ட சொல்ல கூட கூடாதா? நான் எப்படி ஃபீல் பண்றேன்றத பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்ல. ஆனா லக்ஷ்மி ஃபீல் பண்ண நீயும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவல்ல. என்ன நீ எப்ப பாரு அவ கூட தானே இருக்க? அவ கூட தான் இருக்கணும். மலிஷ்கா, நான் இங்க இருக்கேன் என்னோட வீட்ல. அண்ட் லக்ஷ்மி அவளோட சித்தி வீட்ல இருக்கா. என்ன பேசுற? கரெக்ட். இன்னும் இதான் மீதி இருக்கு. போய் அவளை இங்கே கூட்டிட்டு வந்துரு. அது பெட்டரா இருக்கும். இங்க உட்காரு. சிட். உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுடுறேன். மலிஷ்கா, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நாளைக்கு டாக்டர் கூப்பிட்டா அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுவார். தேங்க்ஸ். எனக்கு தூக்கம் வருது மலிஷ்கா. என்ன இங்க இருந்து போக சொல்றியா? நீ சொன்னா நான் போயிடுவேனா? இல்ல, அது நிஜமாவே தூக்கம் வருது. எனக்கு தூங்கணும். தூங்கணும். மலிஷ்கா, இந்த வீட்ல எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? அவளா வந்தா முறைச்சு பார்த்தா இப்ப சண்டை போட்டுட்டு வெளியே போறா. இங்க எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்தேன், மாம் கோவமா இருந்தாங்க. இப்ப இவ அங்க லக்ஷ்மி. அவளுக்காக நான் இங்க திட்டு வாங்குறேன்னு கூட அவளுக்கு எதுவும் தெரியாது. அவளுக்காக நான் திட்டு வாங்குறேனா? அவளுக்காகவா? எங்களை பத்தி சொல்லணும்னா நாங்க மனசார ஒன்னாதான் இருக்கோம். இப்ப நாங்க ஒன்னா இல்லாம இருக்கலாம். ஆனா அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. விஷயம் என்னன்னா நாங்க மனசார ஒன்னா இருக்கோம். அதான் முக்கியம். நான் லக்ஷ்மிக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒருவேளை லக்ஷ்மியோட இடத்துல வேற யாரு இருந்தாலும் லக்ஷ்மி பண்ண மாதிரி இன்கேஸ் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்காகவும் கண்டிப்பா நான் இந்த ஹெல்ப் பண்ணிருப்போமோ. என்னில் நீ நுழைந்தாய், என்னை மறந்தேன். உயிராய் கலந்தாய், என்னை இழந்தேனே. காதலின் மோகத்தில் திளைத்திடும் வேளை, இதயத்தை பறித்து நீ திருடி சென்றாய். நீ எழுந்துட்டியா? பரவாயில்ல, எழுந்துட்ட. அப்பத்துல இருந்து நீ உருண்டு பிறண்டு படுத்துட்டு இருக்கக்கா. என்னையும் எழுப்பி விட்டு. சாரி, நீ படுத்துக்க. படு. நீ முழிச்சிட்டிய, அப்புறம் நான் எப்படி தூங்குவேன்? அப்படி கஷ்டப்பட்டு தூங்கினாலும் அந்த திருட்டு பையன் பல்வேந்தர் தான் கண்ணு முன்னாடி வரான்க்கா. அதான் எனக்கும் தூக்கம் வரல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஆச்சு? எப்போ நீ ஃபோன் பண்ணல அப்போ. அந்த ஃபோன் பேசினதுக்கு அப்புறம் நீ டென்ஷனா தான் சுத்திட்டு இருக்க. ஒண்ணும் கிடையாது ஷாலு, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. நான் பாணி எழுப்புறேன், அவ கரெக்டா கேட்பா. அப்ப சொல்லு. போன்ல அங்க வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அம்மா ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருந்தாங்க ரிஷி மேல. மாமா உன்னை காப்பாத்த வந்ததுக்காகவா? ஆமா, அது மட்டும் கிடையாது. ரிஷி எனக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணாங்கிற விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். நான் என்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவனுக்கு பல வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கேன் இல்லையா? மாமா அவங்க கிட்ட உண்மையதானே சொல்லிருக்காரு. இல்ல, இந்த வாட்டி நான் போக மறுத்துட்டேன் ஷாலு. அத்தை என்ன கூப்பிட வந்தாங்கல்ல, அப்ப நான் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. ரிஷியோட தோஷத்தை பத்தி சொன்னாங்க. 1 வருஷத்துக்கு மட்டும் வான்னு சொன்னாங்க. அக்கா, ஆனா அவங்க சொன்ன விதம் அவங்க எப்படி வேணாலும் சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க யாருக்காக சொன்னாங்கன்றத நாம யோசிச்சிருக்கணும் இல்லையா? ரிஷிக்காக தானே. நான் என்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவனுக்கு பல வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கேன் இல்லையா? மாமா அவங்க கிட்ட உண்மையதானே சொல்லிருக்காரு. இல்ல, இந்த வாட்டி நான் போக மறுத்துட்டேன் ஷாலு. அத்தை என்ன கூப்பிட வந்தாங்கல்ல, அப்ப நான் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தேன்.
நான் வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. ரிஷியோட தோஷத்தை பத்தி சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு மட்டும் வான்னு சொன்னாங்க. அக்கா ஆனா அவங்க சொன்ன விதம் அவங்க உங்களுக்கு எப்படி வேணாலும் சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க யாருக்காக சொன்னாங்கன்றத நாம யோசிச்சிருக்கணும் இல்லையா? ரிஷிக்காக தானே. அந்த ரிஷி இருக்கானே, அவன் எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். இப்ப என்ன நீ என்னதான் சொல்ல வர? ஷாலு, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் ரிஷியை ரொம்ப தப்பாவே நினைச்சிட்டேன். கண்டபடி அவனை நான் திட்டிட்டேன். சுயநலவாதின்னு நினைச்சேன். இவன் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி, ஆனா வெளியில வேற மாதிரின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த மாதிரி கிடையாது. அவன் ரொம்பவே நல்லவன். நான் நிஜமாதான் சொல்றேன். அவனோட கண்ணுல, அவனோட பேச்சுல எல்லா உண்மைகளையும் நான் கண்டேன். எல்லாமே அவன் கண்ணுலயே தெரியுது. எனக்காக அவன் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டான். எனக்காக எல்லாரையுமே அவன் எதிர்க்கிறான். அதுவும் இந்த வாட்டி அம்மா கிட்டயே. அவன் ரொம்பவே நல்லவன். ஆனா நான், எனக்காக அவன் எவ்வளவுலாம் யோசிக்கிறான். ஆனா நான் அவனுக்காக யோசிக்கவே இல்லை. அத்தை என்ன கூப்பிட வந்தப்போ நான் அவங்க கிட்ட வரமாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். ஆனா ரிஷி சொல்றதெல்லாம் கேட்கும் போது நான் ரொம்ப சின்னவளா ஃபீல் பண்றேன். இப்ப நான் ரொம்பவே இன்னும் பேடா ஃபீல் பண்றேன். ஏன்க்கா? ஆனா அவன் என்ன எப்பவுமே தப்பா நினைச்சதே கிடையாது. அவன் செய்யற தப்ப ஒத்துக்கிறான். என்கிட்ட எப்பவுமே மன்னிப்பு கேக்குறான். அவன் ரொம்ப நல்லவனா இருக்கா ஷாலு. ஆனா நான் தான் அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். என்ன என்ன? ஒண்ணும் இல்ல. ஏதாச்சும் பேசு. அது அக்கா, நான் சொன்ன நீ என்ன அடிப்பக்கா. இல்ல இல்ல, அடிக்க மாட்டேன். என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்கு சிரிக்கிற? இதுக்கு காரணம் நீதான். அக்கா, நீ மாமாவை மிஸ் பண்ணிட்டு இருக்க. ஷாலு, பாரு, நீ என்ன அடிப்பேன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. நான் சொல்லி இருக்க கூடாது. எனக்கு எதுக்கு? நான் படுக்கிறேன், நீயும் தூங்கு. நானும் தூங்குறேன். என்ன என்ன? ஒண்ணும் இல்ல. ஏதாச்சும் பேசு. அது அக்கா, நான் சொன்ன நீ என்ன அடிப்பக்கா. இல்ல இல்ல, அடிக்க மாட்டேன். என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்கு சிரிக்கிற? இதுக்கு காரணம் நீதான். அக்கா, நீ மாமாவை மிஸ் பண்ணிட்டு இருக்க. ஷாலு, பாரு, நீ என்ன அடிப்பேன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. நான் சொல்லி இருக்க கூடாது. எனக்கு எதுக்கு? நான் படுக்கிறேன், நீயும் தூங்கு. நானும் தூங்குறேன். நான் ரிஷியை ரொம்பவே மிஸ் பண்றேன். நான் தான் சரியான முட்டாள். அவன் என்னை பத்தி யோசிக்க கூட மாட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.